Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தூதுவளை துவையல் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்த தூதுவளை எப்படி சமைக்கிறது அப்படின்றது தெரியாது. ஒரு சிலருக்கு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்ய மாட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது வந்து ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக சாப்பிடலாம். ஸ்கூல் பசங்களுக்குலாம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து 3 வரமிளகாய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுத்ததுக்கு அப்புறமா அடுத்தடுத்த பொருள் வந்து சேர்க்கலாம். இப்போ தூதுவளை வந்து பார்த்திங்கன்னா வெறும் அந்த இலை மட்டும் எடுக்காமல் கொஞ்சம் தண்டோடு சேர்த்து நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். நறுக்கிட்டு அதை வந்து தண்ணியில் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சேர்த்த 3 வரமிளகாயும் இந்த மாதிரி வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து சீக்கிரமாக வந்து எனக்கு வரமிளகாய் வறுபட்டதால் நான் வந்து உடனே வந்து வெங்காயம் சேர்த்துட்டேன். நீங்கள் வெங்காயம் சேர்க்கறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாக வந்து வரமிளகாய் எனக்கு வறுபட்டதால் நான் உடனே வந்து வெங்காயம் கொட்டிட்டேன். இப்போ இது எல்லாமே நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து நல்லா பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்துருந்தேன். அதையும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நான் வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரை இதில் சேர்த்துக்கிறேன். தூதுவளை வந்து பாருங்கள், ஓரளவுக்கு நான் தண்டோடு சேர்த்து நறுக்கி வச்சுருக்கேன். இது தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இடையில வந்து என்னோடய ஒரு கிளிப்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான துவையல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இது வந்து கடுகு உளுந்து மட்டும் சேர்த்து கூட வந்து கருவேப்பிலை சேர்த்து இது வந்து தாளிச்சிருக்கா. அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்ட்டு, ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கீரை கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க இதை சாப்பிட்றது வந்து ரொம்பவே நல்லது. நிறைய குழந்தைங்க ஸ்கூல் பசங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஞாபகம் மறதி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல ஞாபக சக்தி அதிகமாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.